ரிஷபம், எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ரிவீட் மட்டும்தாங்க நடந்துட்டு இருக்கு. அந்த ரிவீட்டே ரிப்பீட்டாக நடந்துகிட்டு இருக்கு. ரிஷபராசி நேயர்கள் நாங்கள், எங்களுக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி என்ன நலனை அள்ளி தரப்போறாரு அப்படின்னு அவளா காத்துட்டு இருப்பீங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்கான நலன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்களே, நீங்க சொல்லுங்க, ரிஷபராசிக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்படி அமைகிறது? ரிஷபராசின்னு சொன்னாலே முக வசீகரமும் அழகும் நிறைந்த அற்புதமான மனிதர்கள், ஒரு சிரிச்ச முகம், கலைகளில் ஒரு நல்ல தேர்ச்சி, இதுதான் ரிஷபராசி. ஆனால் ரிஷபத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு அசுர குருன்னு பேர். நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி தேவகுருவை பற்றிய குரு பயிற்சி. இப்போ அசுரகுருவுக்கும் தேவகுருவுக்கும் இடையில என்றைக்குமே ஒரு போராட்டம். அப்படி பார்க்கும்போது குரு பகவான் எப்படி செய்கிறாருன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான். அவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ பலருக்கு ஒரு பயம் வருது, 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. இது வரைக்கும் தனஸ்தானத்தில் இருந்தார், நிறைய நன்மைகளை செய்தார், வீட்டில் கல்யாண காட்சியெல்லாம் வந்தது. இன்னும் கல்யாணம் நடக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்கும்போது 3ஆம் இடத்துக்கு வந்தால் மனக்கலக்கம்ங்கிறாங்களே, பிரச்சனைங்கிறாங்களே, நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கும்போது அஷ்டமாதிபதி அஷ்டமத்துக்கு 8ல் உட்கார்றார். அப்போ அதனால என்ன ஆகுறதுன்னா, மிகப்பெரிய தடைகள் விலகிறது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டவன் கெட்டடியில் கெட்டவன் ராஜயோகங்கிறோம். இவர் கெட்டவன் இல்லை, ஆனால் கெட்ட ஸ்தானாதிபதி. அதனால இவருக்கு என்ன ஆகுறதுன்னா, இவர் ரிஷபராசிக்காரனுடைய வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பயணங்கள் மிகச் சிறப்பாக அமையும். இளைய சகோதரனோடு இவர்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இது உரிய நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பலருக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இப்போ எதில் கவனமாக நம்ம கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா, பெற்றவர்கள் உடல் நலத்தில் இவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக கவனம் செலுத்தணும். குடும்பத்து பெரியவர்கள், வயதானவர்கள், இவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு வெல்விஷர் ஒரு கருத்து சொல்கிறார், நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு காரியத்தை செய்துன்னு இருக்கோம். அப்போ நம்ம வெல்விஷர்ஸ் வேற ஒரு கருத்து சொல்கிறாங்க, இல்லை நீ போகிற பாதை தப்பு, அந்த தப்பை திருத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். குரு அப்படி ஒரு வெல்விஷர் வடிவத்தில் தான் நம்ம கருத்து சொல்லுவார். அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம நடக்கணும். அப்போ பெரிய வெற்றிகள் வரும். திருமண தடைகள், நீண்ட நாளாக திருமண தடை இருந்த பலருக்கு திருமண தடை விலகும். அதே மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகிறது. இன்னொரு பக்கம் பாருங்க, அந்த குரு பகவானுடைய அந்த பார்வை அந்த பாக்கியஸ்தானத்தின் மேலே விழும்போது வியாபாரிகள் புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்தை காத்திருக்காங்கன்னா 2வது திருமணம் கூடி வரும். வியாதிகளில் மாட்டிக்கொண்டவர்கள், அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னா அந்த நிவாரணம் கிடைக்க போகுது. அப்போ குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பழைய சொத்தை விற்கிறது, புது சொத்து வாங்கிறது, இடமாற்றம் செய்வது என்று பல நல்ல விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நாள்தோறும் காலையில் எழுந்து ஸ்ரீசுக்தம் பாராயணம் செய்வது, குருமார்கள் மூலமாக அதை கேட்டு தெரிந்து கொண்டு அப்புறம் பாராயணம் செய்கிறோம். அப்படி பாராயணம் செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் உருவாக்கி தரும். மிக்க மகிழ்ச்சி. எல்லா விஷயங்களையும் தாண்டி காதலை சொல்வதற்கான தைரியமும் அவருக்கு பெருகி வரும்னு சொல்லியிருக்கீங்க. காதலர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தீபா அருளாளன் அவர்களே, நீங்க சொல்லுங்க, ரிஷபத்துக்கு இந்த உச்சகுரு பயிற்சி எப்படி அமைய இருக்கு? கண்டிப்பாம்மா, பொதுவாக பாருங்க, ரிஷபத்துக்கு 2028 வரைக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமா. கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் காத்துட்டு இருந்தோங்க, அந்த காத்துட்டு இருந்த நாள் வந்துடுச்சா அப்படின்னா ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ நம்ம இப்படி சொல்லும்போது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சொல்லுவாங்க, எங்க 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 எதுவுமே வரல அப்படின்னு சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே வரும். ஏன்னா மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போறார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. லாப சனி. ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றத சாலிடாக கொடுத்துருவார். சரி, இப்போ குரு பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 3ஆம் பாவம், உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் குரு. இது வரைக்கும் ரிஷபம் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒத்தே வராத ஒரு லவ், நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு காதல், உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான பாசம், இதுக்காகவே காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த காலகட்டம் ஆக்கப்பூர்வமான முயற்சி அப்படின்றது ஒன்று செய்வீங்க. ஆக ஆக்கப்பூர்வமான முயற்சி செய்கிறீங்க அப்படின் போது அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுமா? சாலிடாக சக்ஸஸ் ஆகும். பொதுவாக ஒரு மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு புத்தி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு பணபலம் இருந்தால் போதும், நான் ரொம்ப பெரிய ஆள். அடுத்து பணபலம் இருந்தால் போதும், நான் ரொம்ப பெரிய ஆள். ஆனால் இந்த காலகட்டம் பொதுவாகவே ரிஷபத்துக்கு அறிவு ஜாஸ்தி, ஆர்ப்பாட்டம் கம்மி. இந்த காலகட்டம் அந்த அறிவு இன்னும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா,
முப்பெரும் தேவியர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. பார்வதி தாய் எப்படி உட்கார்ந்துருப்பா அப்படின்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் எப்படி உட்கார்ந்துருப்பா அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஆனா சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருக்கா, கலைமகள் கால் மேல கால் போட்டு சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பா. எதனால? எனக்கு ஞானச்செருக்கு, எனக்கு ஞானம் ஒன்று இருக்கு, புத்திசாலித்தனம் ஒன்று இருக்கு அப்படின்னா நான் லைஃப்ல நிறைய விஷயத்த சாதிச்சிட முடியும், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க, பர்ஃபெக்டாக செய்வீங்க, தேவையில்லாத தூக்கி வீசாட்டிடுவீங்க அப்படின்லாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஜெயிப்பீங்க, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கு மேலே நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி லாப சனியாக இருக்கா. ரிஷபராசி ஆண்களை பற்றி கவலை இல்லை, பெண்கள் இது வரைக்கும் நீங்கள் தொழில் செய்யலை அப்படின்னா இந்த காலகட்டம் தயவு செஞ்சு தொழில் செய்யுங்கம்மா. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது உறுதி. அது எதனால? முதல்ல லாப சனி, குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே இருக்குது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஆல்ரெடி லாப சனியே நல்லது செய்ய போகிறார். குருனோட பார்வை படுறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் கடகட நல்லது செய்ய போகிறார். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, ராகு பகவான் 10ஆம் பாவம். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டும்பாங்க. 10ல் இருக்க பாவி யாரு? ராகு. சக்கரவர்த்தியை போல யோகம் உண்டு. தொழில்னு ஒன்று செஞ்சிங்களான்னா போதும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க. என்ன? சுகஸ்தான கேது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நல்லது தான்மா செய்ய போகுது, நல்லது தான் நடக்க போகுது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. தேவையில்லாத மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதும் வேண்டாம், மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதும் வேண்டாம், மற்றவங்களை பற்றி நல்ல விஷயம் பேசுறது கூட நமக்கு வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சுயநலமாக நம்மளுக்காக வாழறோம் அப்படின்னா ரிஷபம் சாலிடாக ஜெயிச்சிடுவீங்கம்மா. வாழ்த்துக்கள். நிச்சயமா ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு நெருங்கிய தோழி போன்ற தன்னுடைய அறிவுரையை அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்புகளை நிச்சயமா நீங்க பயன்படுத்துங்க. டாக்டர் வித்யா கார்த்தி அவர்களே, நீங்க சொல்லுங்க, ரிஷபத்துக்கு இந்த உச்சகுரு பயிற்சி எப்படி அமையுது? இருக்கிற இந்த 12 ராசியில ஒரு 10க்கு 9.9 யாருக்குன்னா ரிஷபத்துக்கு தான். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அமைப்பு. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது பண்ணா பரவாயில்ல, ஒவ்வொரு கிரகமும் நல்லது பண்ணுது அப்படின்னா அது ரிஷபத்துக்கு மட்டும் இந்த தடவை இருக்க போகுது. மேம் சொன்ன மாதிரி 10ல் ஒரு பாவி சூப்பர். ஆனால் சனி இந்த 3, 6, 11ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்லது செய்வார். அது ரிஷபத்துக்கு சனி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறு. அப்படிப்பட்ட சனிக்கு குருவோட பார்வை வேற கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரிஷபத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை சொல்லணும்னா, வாய்ப்புகள் வாசப்படியே தட்டும். உங்களுக்கான திறமை மறுக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருந்த ஒவ்வொரு ரிஷபராசிகாருக்கும் திறமைக்கான அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்கும். நான் புதுசாக ஒரு ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைத்துணருக்கு டாப் மோஸ்ட் இது வரைக்கும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தவிச்ச ஒவ்வொரு ரிஷபராசிகாரர்களுக்கும் கிரீடம் மகுடம் ஏறப்போகுது. அதுவும் தங்கத்தில் வைரம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ரிஷபத்திற்கு வரப்போகிறது. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்னென்னா, ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார். பார்க்குற பார்வைக்கு கோடி புண்மை, இந்த பாழு அப்படிலாம் வேணாம், இருக்கிற இடத்த கொஞ்சம் சுருக்குவார்ன்ற அமைப்பில் இந்த 3ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் அப்படின்னா முயற்சி அனுகூலம் எல்லாம் சூப்பர். ஆனால் குரு எப்பயுமே 4ஆம் வீடான உறவு வீட்டில் உட்காந்துருக்கிறார். அப்போ கண்டிப்பாக யாரெல்லாம் தம்பி தங்கச்சின்னு சொல்கிறாங்களோ ரொம்ப கவனம். ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை அவங்ககிட்ட தான் மாட்டுவீங்க. அதனால் அதில் ஒன்று மட்டும் இந்த ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. தம்பின்னு யாராவது சொல்லிட்டு வராங்க, உங்கள் தம்பி மாதிரி இவன், என் தம்பி மாதிரி இவன் அப்படின்னு அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. என் தங்கச்சிக்கு நான் அதை பண்ணேன், அதாவது கூட பிறந்த உறவு சொல்லலை, நம்ம யார் அப்படி நினைக்கிறோமோ அந்த உறவின் மூலமாக சில பஞ்சாயத்துகள் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு அவேர்னஸோடு இருந்துட்டீங்கன்னா சூப்பர். அதே மாதிரி ஆதாயம் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது. தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றிஸ்தானம் இயங்க போகுது. கம்யூனிகேஷன்ஸில் வேறு லெவலில் இருக்க போகுது. அதை தாண்டியும் ரிஷபத்துக்கு சமசப்தமமாக 7ஆம் இடத்துக்கு பார்வை. சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை. திருமணமே ஆகலன்னு சொல்கிற ரிஷபராசிக்காரருக்கு திருமணம் நடக்க போகுது. அதை தாண்டி 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு வேலையில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய ரிஷபராசி பெண்கள் ஆன்லைனில் காமர்ஸ் பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். நிறைய பேர் தொழில் முனைவோராக ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய ரிஷபராசிக்காரங்க ஃபாரின் போவீங்க, ஃபாரின் கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க போகிறீங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, வாயால் பிழைக்கக்கூடிய அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை தாறுமாறாக இருக்க போது. காடு மட்டுமே இருந்த பர்ஸில் காசு இருக்க போது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கொஞ்சம் போயிட்டு வர இடங்களில் மட்டும் நிதானமாக இருந்தால் போதும். 3ஆம் இடம், அதை தாண்டி குரு அதிச்சாரமாக திரும்ப கீழே இறங்க போகிறாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் குரு வக்ரம்னு போட்டிருக்கோ அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாம் அக்டோபர் நவம்பருக்கு மேலே சூப்பர். யாருக்கெல்லாம் நார்மலாக இருக்கோ அவருக்கு முதல் 5 மாதம் சூப்பர். அதனால் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தாலும் முதல் 5 மாதம் அடிக்க போது இல்லை அடுத்த 5 மாதம் அடிக்க போது வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திட்டீங்கன்னா
கோடீஸ்வர யோகம் காத்திருக்கு. ரிஷபராசியே இல்லைனாலும் கேட்குற எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். திரு ரத்னகுமார் அவர்களே, நீங்க சொல்லுங்க, பரிகாரத்தோடு சேர்த்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி அமையுது? கடந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு தனஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பெருசாக சப்போர்ட் பண்ணலை. வெளியே வேணால் சொல்லிக்கலாம் 2ஆம் இடத்துல குரு இருந்துச்சுங்க, எனக்கு கோடி கோடியாக கொட்டுனுச்சுன்னு. ஆனால் எப்படின்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரிஷபராசி. காரணம் என்னென்னா, இவங்க எமோஷனல் வீக் பர்சன். அதாவது எப்படின்னா, இவங்க வந்து அன்புக்கு தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமான அன்புங்கிற ஒரே விஷயந்தான். ஏன்னா இந்த ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். தனக்காக இல்லைனாலும் அந்த எமோஷனுக்காக சில விஷயங்கள் செஞ்சுருவாங்க. அப்போ இப்போ 3ஆம் இடத்துல, ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல குரு வரும்போது அவங்களோட தைரியம் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 8ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறார், அப்புறம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு இவ்வளோ நாள் மறைக்கப்பட்டிருந்த திறமை, வெளிக்காட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இந்த குரு பயிற்சி அமையும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மையில் இருந்தவங்க, வெளிநாட்டில் வந்து மெடிக்கல் சீட்டு கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய வெற்றிகரமான குரு பயிற்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வர முடியாத இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். கையில் காசே தங்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கையில் காசு தங்க போகுது. என்னங்க, தனஸ்தானத்தில் இருக்கும்போது தானேங்க பணம் வரும், 3ஆம் இடத்துல இருக்கும்போது எப்படிங்க பணம் வரும்னு நீங்கள் கேட்கலாம். தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது தான் இவங்களுக்கு பணங்கிற ஒரு விஷயம் வரும். சரி, 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன, முயற்சிகள் இவங்களுக்கு பலிதமாகக்கூடிய காலமாக அமைய போகுது. இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொட்டுக்கடலையில் நாட்டு சக்கரை கலந்து அரச மரத்துக்கு கீழே வியாழக்கிழமையிலும் இவங்க போட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு பொருளாதார லெவலில் எக்ஸ்ட்ராக்டாக பெரிய லெவலில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவங்க ஜெயிக்கிறதுக்கு, பொருளாதாரத்தை இவங்க சேமிக்கிறதுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இது அமையும். மிக்க நன்றி. டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் நிறைவா கேட்டாலும் நீங்க வாழ்க நலமுடன் எல்லோரையுமே வாழ்த்தக்கூடியவர். ரிஷபராசிக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் இந்த குரு பெயர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்களேன். ஓகே, அதாவது ரிஷபராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கிர பகவான். இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். அதாவது ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி தான். இப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் எந்த வீட்டில் போய் ரொம்ப உச்சம் அடைகிறான்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் தான். காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடாக இருந்தாலும் ரிஷபத்துக்கு 11ஆம் வீடு. அப்போ குரு வீட்டில் தான் சுக்கிரன் மகிழ்ச்சியாக இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட குரு இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானால் ஒரு 1.5 வருஷம் பாடாப்பட்டுட்டாங்க, நிறைய யோசித்தாங்க, செய்ய முடியாமல் தவிச்சாங்க. இதில் நம்ம சனி பகவான் வேறு இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீன ராசியில் வந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக நம்ம ரிஷபராசிக்காரங்களை பார்த்து மனசுக்குள்ளே 1000 ஆசைகள் இருக்குது, 1000 எண்ணங்கள் இருக்குது, ஆனால் ஒன்றை கூட செயல்படுத்த முடியல. இவங்க செயல்படுத்தலான்னு ஒரு பிளான் போட்டாங்கன்னா அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு 10 பேராச்சும் கூடவே இருந்து குழிப்பறித்து ரிஷபராசிக்காரங்களை ஒரு என்ன சொல்ல செட்டில்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ரிஷபராசி எப்படி யோசிக்காங்கன்னா, என்ன வாழ்க்கை, நம்ம என்ன யோசித்தாலும் ஒரு 60க்கு மேலே கொண்டு போக முடியாது, நம்மளை கொண்டு போக விடாமல் தடுக்கிறதுக்குன்னே கூட்டமே இருக்கே அப்படிங்கிற மனக்கவலையில் இருந்தாங்க. ஸோ எல்லா கவலையும் தூக்கி போட்டுட்டு உங்களால் தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியுங்கிறத குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்து ரிஷபராசிக்கு வெற்றி மேலே வெற்றியும் முயற்சியில் தடையில்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நம்முடைய குரு பகவான் ரிஷபராசிக்கு ஃபஸ்ட்டு தரார். அதேபோல் இந்த திருமண வாழ்க்கையில் அன்புக்காக மட்டும் அதிகமாக இயங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபம் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசியில் ஒரு 5 ராசி எடுத்துக்கிறோம். அதாவது அதில் மிகப்பெரிய முதன்மையான இடம் பிடிக்கக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் தான். ஒரு 1 லட்சமோ 5 லட்சமோ பணத்தை வச்சுட்டு இங்கிட்டு பாசத்தை வச்சு உனக்கு எது வேணும்னு கேட்டால் பாசம் தான் வேணும்பாங்க. ஏன்னா இவங்க பணத்துக்கு என்றைக்கும் விலை போக மாட்டாங்க. பாசம்னு வந்துட்டால் கட்டாயமாக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் பொருளாதாரத்திலும் வெற்றி, உண்மையான அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறார். இவங்க கூடவே இருந்து குளிப்பறிச்ச, கூடவே இருந்து முதுகில் குத்துன அத்தனை பேருக்கும் பாடத்தை, சரியான பாடத்தை புகட்டி இவங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை அற்புதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பயிற்சியை எடுத்துக்கலாம். திருமணமே முடியலை,
திருமணத்துக்காக காத்திருக்கேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமண வாழ்க்கையும், திருமணம் முடிஞ்சு ஏமாற்றத்தால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் வாழ்கிறேன்னு தெரியல, பேசாமல் கல்யாணம் இப்படியோ என் வாழ்க்கை எப்படியோ ஃபெயிலியர் ஆயிருமா, என்னை ஏமாற்றிட்டு போனவங்களை நம்பியே நான் வாழ்ந்துக்கிருக்கேனே, எனக்காக புது வாழ்க்கை உண்டா அப்படின்னு எதிர்பார்க்குற ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணம் காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியத்தை குரு பகவான் நடத்தி வைக்கிறார். குழப்பமே இல்லாத ஒரு குரு பயிற்சியாக, நிம்மதியான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது, பொருளாதாரம் இனிமேல் இல்லைங்கிற சூழ்நிலை ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடையாது என்பது சொல்லலாம். ரிஷபராசி நேயர்கள், அதுவும் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே விழித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 99.9% உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சியோட நம்பிக்கையோடு உங்களுடைய வேலைகளை தொடருங்கள்.